நான் யமஹா தரத்துல இருந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டிருப்பேன், எனக்கு பயங்கர முதுவலி பயங்கர குண்டி வலி எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அது ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சு தரேன். நான் 2 கிட்டு ப்ரொவைட் பண்றாங்க, ஒரு ஸ்கிராம்பிளர் கிட்டு ப்ரொவைட் பண்றாங்க, ஹஃபேர் ரேசர் கிட்டு ப்ரொவைட் பண்றாங்க. இதுல கிராபிள் வருமா அப்படின்னு அந்த கிட்டு கூட நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த கிராபிளும் கொடுத்துருவாங்க கைஸ். மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ல கண்டிப்பா இந்த ரவுண்ட் ஷேப்ல அந்த ரெட்ரோ ஷேப்ல டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் லேடிஸ் உட்காந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சீட்டில் ஏறுறது ரொம்ப ஈஸிங்க. ஏ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு TN75 Moto Vlog. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ யமஹாவோட XSR பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோட இந்த வண்டியை நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி எடுத்தோம், அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூ, மெயினாக ரியல் டைமில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான டீட்டெயில்டான ஒரு மைலேஜ் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் தேவையுள்ளவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மைலேஜ் வீடியோவில் எடுக்கிறப்போ எனக்கு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் நிறைய நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60+ இதில் மைலேஜ் கிடச்சி நானே எதிர்பார்க்கல. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளியராக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸான இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு பக்கத்தில் நிறைய பேர் இந்த வெஹிக்கிள் வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யமஹா தரத்துல இருந்து இந்த வெஹிக்கிள் வரதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் பிடிக்க போய் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் யமஹா தரத்துல இருந்து ஏமாத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த FZXன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுக்கு அப்புறமும் XSR எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இப்போ நவம்பர் 11 இதை லான்ச் பண்ணாங்க. இந்த வெஹிக்கிள் நாங்கள் எங்கே போய் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் கேட்டப்போ சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணோம்னா மதுரையில் போய் இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்க்குறதுக்கு பியூர் ரெட்ரோ மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 கிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கிராம்பிளர் கிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹஃபேர் ரேசர் கிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு வெஹிக்கிளை வாங்கிட்டு உங்களுக்கு ஹஃபேர் ரேசரை மாற்றினா கூட மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிராம்பிளராக மாற்றணும்னு நினச்சா கூட மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதுன்னா ஹஃபேர் ரேசர் கிட்டு வாங்கினேன்னா ஒரு 11,000 ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த கிட்டு கிடச்சிடும். அதே இது நீங்கள் ஸ்கிராம்பிளர் கிட் வாங்கினேன்னா 12,000 கொடுத்தீங்கன்னா அது கிடச்சிடும். ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதில் கிராபிள் வருமா அப்படின்னு. அந்த கிட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த கிராபிளும் கொடுத்துருவாங்க கைஸ். பிராண்ட் நியூ யமஹா XSRோட ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க, டியூயல் சேனல் ABS ஆட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஸ்லீப்பர் கிளட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சேஃப்டி பர்பஸுக்கு இந்த 3 ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இதில் tan by tan ஏவியேஷன் காட்டுமான்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த கால் அலர்ட்ஸ், SMS அலர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் VVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ VVA டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸான யமஹா R15 V4ம் சரி MT15லையும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு 6000 RPMக்கு மேலே இந்த வண்டி ஒரு புலி மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அது வண்டி ஓட்டுறப்போ நல்லாவே ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கிடையாது, இதில் LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த ரெட்ரோ ஷேப்பில் TFT டிஸ்பிளே கொடுக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பியூர் ரெட்ரோவாக காமிக்கிறதுக்கு ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED செட்டப்பில் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DRலாம் வந்துடுது. சென்டரில் பார்த்தீங்கன்னா XSR சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு LED ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சின்ன ஒரு பயம் இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா MT15 இருக்க அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டை தான் இப்போ எல்லா கம்பெனிலையும் அதே ஹெட்லைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் பயந்துட்டேன். ஏன்னா FZXல அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி தான் ஒரு ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி பண்ணல, நல்ல விஷயம்னு சொல்லலாம். பிளிங்கர்ஸும் LED-லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பி இது ரெட்ரோ ஃபீல் பயங்கரமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக அந்த யமஹா பைக்ஸில் ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர் கொடுப்பாங்க, அது கொடுக்காம இந்த LED கொடுத்ததே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் LED-லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் டைலைட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்லேயே பார்க்குறப்போ ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது டைலைட்டு தாங்க. ஸோ இதுவும் LED செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது பொதுவாக ரெட்ரோ வெஹிக்கிள்ஸ் எடுத்துட்டாலே நம்ம இதில் மெட்டல் பாடியில் தான் நீங்கள் டேங்க் எல்லாம் பார்க்க முடியும். பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த வெஹிக்கிளில் ஃபுல்லாகவே ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபைபர் தான். இது ஒரு மேட் ஃபினிஷில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் XSRன்னு சொல்லிட்டு 3Dயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே 2 பீஸுங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதில் 4 கலர் இருக்குது. நம்மகிட்ட இருக்க சில்வர் கலர் இருக்குது.
அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலரு. ஸோ இந்த ப்ளூ கலரில் மட்டும் யூஎஸ்டி ஃபோக்ஸு கோல்டில் வரும். மிச்ச கலரில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிளில் இருக்க ஃபுட்ரெஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாரி கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் சிங்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க. MT-15 இருந்தாலும் சரி, இல்லைன்னா R15 யூஸ் பண்ணுற அதே சிங்காம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 37mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது. பட் நீங்கள் ப்ளூ கலர் வண்டி எடுக்கிறப்போ இது ஒரு கோல்டு ஃபினிஷில் வந்துடும். அதே இது நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் லிங்கேஜ் மோனோ சாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் MT-15 பார்க்கலாம், இல்லைன்னா R15 பார்க்கலாம். ஸோ இந்த சாக் ஆப்ஸரோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இதை நான் ரைட் ரிவ்யூவில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா MT-15 R15 கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது கொஞ்சம் கவர் பண்ணுற விதம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை R15 MT-15 யூஸ் பண்ணியிருக்கேன் அதே டயர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. MRF டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 17 இன்ச் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 282mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 220mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூல் சேனல் ஏபிஎஸ் தாங்க. சேஃப்டி பர்பஸுக்கு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். கைஸ், இந்த Yamaha XSR 155 வந்தப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்து, அதில் நிறைய டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த சீட் கைட்டும் தான் நிறைய பேர் டவுட்ஸ். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 120mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பட் என்னன்னா நீங்கள் சிங்கிளில் போகிறப்போ இது அடி தட்டுமான்னு தெரியாது. பட் டபுளில் போகிறப்போ தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நாங்கள் அந்த வண்டியை ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஒரு இடத்துல வச்சு தட்டுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஷார்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நீங்கள் ஹைட்டாவோ இல்லைன்னா வெயிட்டாவோ இந்த வெஹிக்கிளில் நீங்கள் பில்லியனை ஏற்றி கொண்டு போகிறப்போ ஓரளவுக்கு தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 810mm தான் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரைடருக்கு சரியான வெஹிக்கிளுங்க. அதான் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை பற்றி ரைட் ரிவ்யூவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த வெஹிக்கிளை மதுரையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போது நான் வந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கிறதால எனக்கு கால் இந்த முட்டி வலி கொஞ்சம் அதிகமாக இருந்து, அதே மாதிரி இந்த சீட்டோட புஷனிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ அதனால் எனக்கு பின்னாடி பட்டக்ஸ் வலியும் அதே மாதிரி இந்த முட்டி வலியும் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீட்டோட லென்த் இருக்குல்ல, லென்த் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் உட்கார்றப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் லேடிஸ் உட்காந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளாடி இல்லை வில்லேஜுக்குள்ளாடி ஓட்டுறேன், ஊருக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா ஓகே. பட் லாங் போகிறீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன சீட்டு. கொஞ்சம் நீங்கள் பேக்கில் போனால் கூட இதில் கிராபிள் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். பட் இது கிராபிள் கிடையாது. நீங்கள் இந்த லைட்டு மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். பழக்கன் வண்டியை நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தா கூட பேக்கில் போக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சீட்டோட டிசைன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது சில்வர் கலராக ப்ரௌன் ஃபினிஷில் இந்த லெதர் சீட் போட்டிங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு இன்னொரு லெவலுக்கு கொண்டு விடுன்னு சொல்லலாம். இந்த சீட்டில் நான் பின்னாடி உட்காந்து காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் ஒரு ரீல் போட்டிருப்பேன். எனக்கு பயங்கர முதுவலி, பயங்கர குண்டி வலி எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அது ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சு தரேன். ஸோ பார்த்தீங்களா அம்மா இப்படி இருந்துங்க. மதுரையிலேருந்து ஒரு 266 கிலோமீட்டர் இப்படி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்து. ஸோ அதான் சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் பார்த்தீங்களா. ஸோ அதனால இந்த முட்டி ரொம்ப இப்படி வளைஞ்சிருந்து, அதுக்கப்புறம் சீட்டும் ரொம்ப லென்த் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வலிகள் இருந்து அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய பேர் நெகட்டிவாக எடுத்துட்டீங்க. அது எனக்கு உட்காந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. இன்னொன்று என்னென்னா நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 2 பேர் லக்கேஜ் எங்கிட்ட இருந்து. ஸோ லக்கேஜ் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்து. சிங்கிளாக ஓட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டுங்க, வேற லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குங்க. நானும் ஃபீல் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் ஏறுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ரொம்ப தடுப்பு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏறி உட்கார்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி கேர்ள்ஸை கூட்டிகிட்டு போகிறப்போ ஏறி உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பட்சத்தில் இந்த வெஹிக்கிளில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இருக்காது. சும்மா நார்மலாக அப்படி ஏறி உட்காரலாம். ஒரு 5.1 நீங்கள் இருந்தாலே போதும். இந்த சீட் கேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 137 kg தாங்க உண்டு. ஸோ 150 கிலோ கூட கிடையாது. ரொம்ப லைட் வெயிட் மிஷின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க ரெட்ரோ ஃபியூலில். இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா
10 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அங்கே அல்டிமேட்டு. ஸோ கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ரியல் டைமில் இதை நாங்கள் செக் பண்ணோம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 62 வரைக்கும் இந்த வண்டியில் மைலேஜ் கிடச்சி 70 to 80 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் தான் நாங்கள் இதை ட்ரிவன் பண்ணோம். ஸோ அதில் எங்களுக்கு இந்த மைலேஜ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. பவர் இருக்குது, மைலேஜ் இருக்குது, ஸ்டைலிஷான லுக் இருக்குது. வேறு என்ன வேணும்? ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் கிடைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கும் சஜஷன் பண்ண எனக்கு இந்த வெஹிக்கிளை தோணுது. ஸோ ஹைட்டான ஆட்களுக்கெல்லாம் சஜஷன் பண்ண மாட்டேன். ஓரளவு மீடியமாக இருக்கீங்கன்னா இல்லைன்னா ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூட்டபுளான வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஃபைனலி இந்த வண்டியோட இதயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச பழக்கப்பட்ட இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 155cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பிஹெச்பி பவர் பார்த்தீங்கன்னா 18.4 PS பவரும், அது மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 நியூட்டன் டார்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நியூ எக்ஸ்எஸ்ஆரில் இதே மாதிரி தான் கீ தான் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம R15 MT15 அது மாதிரி எஃப்இசெட்டில் யூஸ் பண்ணுற அதே கீ செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீ போடுற இடம் இங்கே இல்லாமல் ஸ்போர்ட்டிவாக இந்த ஃபியூல் டேங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு எல்சிடி கன்சோல் வரும். ஸோ இந்த கன்சோல் பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒரு சின்ன லைன் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பட்டனும் 2 சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா இதில் வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மாதிரி டிம், பிரைட், இந்த இன்ஜின் வார்னிங், அது ஏபிஎஸ் வார்னிங், நியூட்ரல் வார்னிங் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த எல்சிடி கன்சோல் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர், அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர், எவ்வளோ ஸ்பீடு போகுது, அது மாதிரி ஓடோ மீட்டர், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் ட்ரிப் Fன்னு வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைம் இருக்குது காய்ஸ். ஸோ அது மாதிரி ஆவரேஜ் ஃபியூல்லாம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இதில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகும், ஆஃப் ஆகும். ரைட் சைடை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஒரு ஸ்பீடாமீட்டர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம இதை TFT எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹில் சுவிட்ச், வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் எண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பை த்ராட்டில் கிடையாது, நார்மல் த்ராட்டில் வேறு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பை த்ராட்டில் இருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் இருக்க சுவிட்ச் செட்டை பார்த்தீங்கன்னா பிரைட்டு, டிம்மு, அதுக்கப்புறம் பாஸ் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்னை தூக்கி மேலே வச்சுட்டாங்க காய்ஸ். இதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சை கீழே கொடுத்துருக்காங்க. எம்டி பைக்கில் இருக்கு அதே சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இது TFT மாறுறப்போ இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாம் மாறும். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு சுவிட்ச் செட்டப்னா இந்த சுவிட்ச் செட்டப் தான் காய்ஸ். பயங்கர மழைங்க. ஸோ அதனால் ஒதுக்கி விட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸை பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மதுரையில் இந்த வெஹிக்கிளை நாங்கள் ஆன்-ரோட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 தான் காய்ஸ் இந்த ஆன்-ரோட் ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் எடுத்தோம். ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ள அடி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ், ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வெஹிக்கிள் வேணும்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸோ சிங்கிளாக ஓட்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்குது ஆனால் நான் ஊருக்குள்ளே ஓட்டுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். லாங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. அதே மாதிரி நல்ல குண்டாக இருக்கீங்க, ஹைட்டாக இருக்கீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 6 feet உண்டு, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டாடா பாய், நெக்ஸ்ட்டில் வந்துப்போம்.